இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என் பொண்ணை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு தொலைச்சிட்டு விவாதத்துக்கு மேல கேக்குறாங்க ஐயா. அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லாருமே வந்துட்டு பாண்டியன் ஃபேமிலியில எல்லாருமே ஜெயில இருக்காங்க இல்லையா? அடுத்த நாள் அவங்கள வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக போலீஸ்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நாங்க எந்த தப்புமே பண்ணல, அந்த பொண்ணை கொடுமையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தங்கமயில் ஃபேமிலில வந்துட்டு இல்ல, என் பொண்ணை கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மாவும் சொல்றாங்க. தங்கமயிலுக்கு ஆல்ரெடி சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நாங்க என்ன கேட்டாலும் ஆமான்னு தான் உண்மையை சொல்லணும் நீயே. அப்பதான் வந்துட்டு உன்னை வந்து மறுபடியும் அந்த வீட்ல வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கமயில் வந்துட்டு எதும்மா உண்மை, ஏற்கனவே சொன்ன பொய்னால தான் நம்ம இப்படி இருக்கோம். திருப்பியும் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்றோம். அவங்க நிஜமாவே என்ன கொடுமையெல்லாம் படுத்தல. நல்ல வகையா தானம்மா என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு நீ திருப்பி அந்த வீட்ல போய் வாழவே முடியாது. நாங்க சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயிலும் வேற வழி இல்லாம சரி அம்மா சொல்றது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோர்ட்ல அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா, இவங்க எல்லாருமே என்ன கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. இவளை எப்படி வச்சிருந்தோம் பாசமா, ஆனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து ஒரு ஒருத்தரா கூப்பிடுறாங்க விசாரிக்கிறதுக்காக. அப்போ கோமதி வீட்டு பக்கத்து வீடு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் வந்து இல்ல, இவங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. அந்த வீட்ல ஒரு நாள் கூட சண்டை சத்தமெல்லாம் வந்ததே இல்ல. அந்த பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதிர் வீடு அவங்க அண்ணங்க இருக்காங்க இல்லையா, சக்திவேல் முத்துவேல், அவங்க 2 பேத்தையும் கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு என் தங்கச்சி குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துற அளவுக்கு மோசமானவங்க கிடையாது ஏன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தம்பி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை வந்த அன்னைக்கு தான் சத்தமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ல சண்டையோ சத்தமோ அந்த பொண்ணை திட்டினதோ எதுவுமே நடந்துகிட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்போ இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணல, இவங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து இந்த கேஸ தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையுமே வெளிய விட்டுர்றாங்க. பாண்டியன் ஃபேமிலி எல்லாருமே வெளிய வந்துர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா பாண்டியன் சக்திவேல் அண்ட் முத்துவேல் கிட்ட ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதியும் வந்துட்டு இப்படி ஒரு இக்கட்ல இருந்து என்ன காப்பாத்திட்டேனா, என் குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சோ இப்ப எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவ்வளவு நாள் பகையா இருந்தவங்க இந்த ஒரு விஷயத்தினால ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா தங்கமயிலோட அம்மா வந்துட்டு இவங்க வந்து சக்திவேல் முத்துவேல் ஃபேமிலி வந்து இவங்களுக்கு ஆதரவா ஏதாவது சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்கன்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லே நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா தங்கமயில் அம்மா கிட்ட. சோ நமக்கு தான் சாதகமா சாட்சி சொல்ல போறாங்களோ அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து இப்படி தங்கச்சி ஃபேமிலிக்கு ஆதரவா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது ஒரு பக்கம் டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருக்காங்க தங்கமயிலோட அம்மா. இப்ப எல்லாருமே வெளிய வரும்போது சரவணன் போயிட்டு தங்கமயில் கிட்ட இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, என் குடும்பத்தையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டல்ல, என் வீட்ல வந்து வாழணும்லாம் நினைக்காத, அவ்வளவுதான் உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு மரியாதையா ஹியரிங் கூப்பிட்டாங்கன்னா வந்து என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு. எனக்கெல்லாம் உன் கூட வாழ்றது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. எப்படியாவது சரவணன் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு பொய்யெல்லாம் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் பொய்ய சொல்றாலுமே தங்கமயில் அப்படிதான் யோசிச்சாங்க. ஆனா இப்ப வந்து இவர் இப்படி சொல்லவுமே இனி எப்படி நம்ம இவர் கூட சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.